அப்படியே துடிச்சு அதுதான் அவர்களுடைய மரணத்துக்கு காரணமாக அமைந்தது என்று வஷீரதி அல்லாஹ் அறிவிக்கிறார். அதுதான் அவர்களுடைய மரணத்துக்கு காரணமாக அமைந்தது. தாங்க முடியாது அந்த வலிய. எப்படி தாங்க முடியும்? உயிர் நாடி அல்லவா அது. சில நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா சுகுஃபுகள் என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஏடுகளை அல்லாஹு தஆலா தந்தார். ஒரு சில நபிமார்களுக்கு மட்டும்தான் முழுமையான வடிவில் வேதத்தை கொடுத்தார். முதல்ல வேதம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வெறுமன்ன மதம், மார்க்கம், ஆன்மீகம் என்ற போதனை இல்லாமல் மக்கள் அனைவருடைய வாழ்வியலை சொல்லக்கூடியதுதான் வேதமாக இருக்கிறது. ஆன்மீகம் ஒரு பார்ட்டா தான் இருக்கும். நீங்க எந்த வேதம் இல்லை, குர்ஆன் ஷரீஃப் இல்லை, நீங்க தௌராத்தை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், சபூரை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அப்புறம் இஞ்சில எடுத்துக்கொண்டாலும் சரிதான். இந்த 3 வேதங்களுமே இறை பணிகளை சொல்லும், இறைவனுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகளை எல்லாம் சொல்லும். அதோடு கூடி லைஃப் ஸ்டைல் சொல்லக்கூடிய மனித வாழ்க்கையின் பாணி இருக்குது பாருங்க, அந்த மனித வாழ்க்கையின் பாணியை பிரதானமாக சொல்லும். அல்லாஹ் அக்பர். பெருமென்ன ஆன்மீகம் நீ எப்படி தொழுகணும் தெரியுமா அப்படின்றத மட்டும் சொல்லாது. நீ இந்த குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆன்மீக பேச்சுகளை ஓரளவுக்கு இருக்கும். அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள் அப்படின்றது இருக்கும். ஆனா வாழ்வியல் எப்படி நீ வாழணும்ன்ற அந்த பக்குவம் இந்த குர்ஆன்ல நிறையவே இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல வர்றோம். அந்த மாதிரி ஒரு ஆயத்து தான் இது. நம்ம தினசரி ஃபஜ்ர்ல ஓதக்கூடிய குர்ஆனுடைய ஆயத்துக்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், ஆமன்னா பில்லாஹி அல்லாஹ்வை கொண்டு நான் ஈமான் கொண்டேன், வமா உன்சில அலைனா இன்னும் எங்கள் மீது இறங்கிய ஒன்றை கொண்டு நான் ஈமான் கொண்டேன். என்ன இறங்கியது? இந்த வேதத்தை கொண்டு நான் ஈமான் கொண்டேன். வமா வேதத்தை கொண்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஸ்லாமை கொண்டு எனக்கு தரப்பட்ட அந்த மார்க்கத்தை கொண்டு நான் ஈமான் கொண்டேன். வமா உன்சில அலா இப்ராஹிம இப்ராஹிமுக்கு அருளப்பட்டது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு அருளப்பட்டது, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுக்கு அருளப்பட்டது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அருளப்பட்டது, வல் அஸ்பாத்தி இன்னும் முன்னோர்கள் அனைவரும் பழங்குடியினர் அனைவருக்கும் அருளப்பட்டது. இன்னும் வமா ஊத்திய மூசா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அருளப்பட்டது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அருளப்பட்டது, வன் நபியூன மிர் ரப்பிஹிம் அவர்களுடைய ரப்பிடம் இருந்து அனைத்து நபிமார்களுக்கும் அருளப்பட்டது. அந்த வேதத்தை கொண்டு நான் என்ன செய்யறேன், நம்பிக்கை கொண்டேன்னு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அந்த ஒப்பந்தம் இப்படியெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மெயினான விஷயம் அதுக்கப்புறம் தான் சொல்றான் பாருங்க, லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும் யாருக்கு மத்தியில நாங்க பிரிச்சு விடுற வேலை, பகைமை ஏற்படுத்துற வேலை, அவங்கள சண்டை மூட்டுற வேலையை நாங்க பண்ணவே மாட்டோம். வநஹ்னு லஹு முஸ்லிமூன் நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்கள் என்று நபி நீங்கள் அவங்கள பார்த்து சொல்லிடுங்கன்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்களா, அவங்கள மாதிரி ஒரு பொறுமைசாலி உலகத்துல யாருமே கிடையாது. பகைமை ஒருத்தர் இன்னைக்கு நம்ம காலகட்டம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா, ஒருத்தரை பிடிக்கல அப்படின்றதுக்காக அவர் இவனை பத்தி பேசும்போது நாம என்ன செய்யறோம்னு சொன்னா, அவர் ராங்காக நெகட்டிவாக பேசும்போது அந்த நெகட்டிவை பட்ட திட்டி விடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனக்கு அவனை பிடிக்கல, அவனை இவர் பேசுறாரு என்கிட்ட பேசும்போது நான் என்ன பண்றேன், அஜயார் நீங்க இப்ப சொல்றீங்க, நான் எப்பமோ நினைச்சிட்டேன் அவனை அப்படின்னு சொல்லி பட்ட திட்டுறோம். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர் பிரிஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா அந்த 2 பேருக்கு மத்தியில கற்பனைகளை சொல்லி அந்த இருவருடைய உள்ளத்தை ஒன்றிணைப்பவன் ஈமான்தாரின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். கற்பனைகள் பொய்யே சொல்றாங்க. 2 பேர் பிரிஞ்சிருக்கிறாங்க கணவன் மனைவி, அந்த 2 பேரையும் இணைத்து வைப்பதற்காக சில கற்பனை விஷயங்களை சொல்றான்டா, அதையே ஜாயிஸ்ன்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த ஒன்று சேர்க்குதல் அப்படின்றது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு ஹராமையே அல்லாஹ் தஆலா ஹலால் ஆக்கி அந்த 2 பேருக்கு மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்தணும், சந்தோஷத்தை ஏற்படுத்தணும்ன்றதுக்காக அதையே ஹராம் என்ற லிஸ்ட்ல இருந்து அப்படியே ஹலால் என்ற லிஸ்டுக்கு கொண்டு வரக்கூடிய இறைவன் 2 பேரை பிரிச்சு விடுறதை எவ்வளவு பெரிய தண்டனையாக, எவ்வளவு பெரிய குற்றமாக அல்லாஹ் தஆலா கருதுவான்றதை நம்ம முதல்ல புரியணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். பகைமை யாருக்கு மத்தியில நாங்க பகைமை பிரித்து விடுற வேலையை நாங்க பண்ணவே மாட்டோம்னு சொல்லி நீங்க சொல்லுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஈமானின் சித்தாந்தம் இதுதான், ஈமானின் மோட்டிவ் இதுதான், இஸ்லாத்தினுடைய பெரிய பேசிக்கே இதுதான் சகோதரர்களே. இஸ்லாம் என்றாலே இணக்கப்படுத்துதல்,
இன்னைக்கு பிரிவினைவாதிகள், தீவிரவாதிகள் சொல்லி ஒரு சில பேரை சொல்லி அவன் ஒருவேளை அந்த மாதிரி ஊர்ஜிதமா உண்மையாக இருந்தான்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல அவருடைய ஜிஹாதுக்கு அல்லாஹ்விடத்துல பெரிய குற்றம் இருக்கிறது. அதல்ல ஜிஹாது, அதல்ல ஜிஹாது. தன் மார்க்கத்தை அப்படியே தூக்கி நிறுத்தி அடுத்தவர்களை, அப்பாவிகளை கொன்றொழிப்பது மார்க்கம் சொன்னா அப்ப ஏன்டா இஸ்லாம் சொல்லி பேர் வந்துச்சு இருக்கு? அடுத்தவங்களுக்கு மத்தியில சலாமத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஏன் சொன்னாங்க? உன் மார்க்கத்தில் நீ உறுதியாக இருக்க வேண்டும். உன் மார்க்கத்தை நோக்கி ஏதாவது வந்துருச்சுன்னு சொன்னா நீ யாரையும் பார்க்காத, அவனை மட்டும் விடாத, எல்லாத்தையும் சேர்த்து கொன்று அப்படின்னு சொன்னாங்களா ரசூலுல்லாஹ். எவ்வளவு பெரிய கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் எவ்வளவு இணக்கத்தை ஏற்படுத்தினாங்க. படை வீரர்களை அனுப்பக்கூடிய நேரத்தில் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ போ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. முதல்ல அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அவங்களுடைய உள்ளத்திற்கு உரமேற்றுவாங்க ரசூலுல்லாஹ். போறது எதிரிகளை மட்டும்தான் குறி வைக்கிறதுக்கு. அங்குள்ள சின்ன பிள்ளைகளையோ, அங்க இருக்கக்கூடிய பெண்களையோ, அங்க இருக்கக்கூடிய மத குருமார்களையோ, இந்துக்கள்ல இருப்பாங்க இல்லையா குருமார்கள், குருமார்களையோ, அங்க இருக்கக்கூடிய மடங்களையோ, மக்கள் வணங்கக்கூடிய மடங்களையோ, கோவில்களையோ, அவர்கள் வழிபடக்கூடிய ஸ்தலங்களையோ, ஏன் அவர்கள் ஊரில் இருக்கக்கூடிய மரங்களையோ கூட சேதப்படுத்தக்கூடாது. உனக்கு நோக்கம் போர்ல கலந்து கொள்ளக்கூடிய எதிரிகள் மட்டும்தான். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நீ கொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அப்ப ஒரு சில பேர்லாம் பாடம் படிக்கணும். அப்பாவிகளை கொன்று குவிக்கிறான் பாருங்க, அவெல்லாம் பாடம் படிக்கணும். சும்மா ஒரு உயிரை போக்குறதுலாம் சாதாரண விஷயம் நினைச்சிட்டீங்களா? ஒரு உயிரை கொள்வது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. நீ படைத்தவனுடைய உயிரை கொண்டுகிட்டு இருக்கிற. யாரால் ஊதப்படுகிறது? ரூஹு. வேறு இறைவன் ஊதுறானா அவங்களுக்கு எல்லாம்? நமக்கு ஒரு இறைவன், அவர்களுக்கு ஒரு இறைவன் சொல்லி ஊதிக்கிட்டு இருக்கிறானா? அந்த உயிரும் நம்ம உயிரும் ஒண்ணுதான், அல்லாஹ்வுடைய உயிர். அந்த அல்லாஹ்வுடைய உயிருக்கு அநீதமான முறையில் எவனாவது ஒருத்தை ஏற்படுத்தினான்னு சொன்னா, அநீதத்தை ஏற்படுத்தினான்னு சொன்னா, அநீதமான முறையில் அந்த உயிரை போக்குனான்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல அந்த ஒன்றே போதும், இவன் படுகுற்றவாளி என்பதற்கு. சகோதரர்களே, எப்பேற்பட்ட மார்க்கம் இது! அமாமா அப்படி சொல்லிட்டு ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டு ரொம்ப பிரசித்தி பெற்ற நாடு. நிறைய தானியங்கள் ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்றதுலாம் ரொம்ப ஹை லெவல்ல இருந்துச்சு. அங்க குதிரை வீரர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. அனுப்புனதுல உமாமான்னு சொல்லிட்டு ஒருத்தரை புடிச்சிட்டு வந்தாச்சு. அவர்தான் முக்கிய பிரமுகர். புடிச்சிட்டு வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புடிச்சிட்டு வந்த கைதிட்ட முதலா இஸ்லாத்தை தழுவிக்கிறியான்னு தான் கேட்பாங்க. அந்த ஒரு அடிப்படையில நீ என்ன கருதுறேன்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு? நீங்க எனக்கு நல்லபடியா செஞ்சீங்கன்னு சொன்னா, என்னை விட்டுட்டீங்கன்னு சொன்னா நான் நல்லபடியா உங்களுக்கு எல்லா பொண்ணும் பொருளும் தருவேன். என்ன வேறு வகையில தண்டிச்சிங்கன்னு சொன்னா அதுக்கு நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகளை சொல்றாரு. மொத்தத்துல மறுக்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் தூண்ல கட்டி போடுங்க, அவருக்கு வேண்டி இதுகளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. 2வது நாளும் கேட்கிறாங்க, உமாமா என்ன கருதுற அப்படின்னு சொல்லி. அதே பதில திரும்ப மீட்டுறாரு. என்ன நீங்க மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னு சொன்னா நிறைய காசு தருவேன். வழிக்கு வர மறுக்கிறார். அப்படியே விட்டுட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது நாளும் கேட்கிறாங்க, உமாமா என்ன கருதுற அப்படின்னு. அவரு சொல்றாரு, அதே பதிலை மீட்டுகிறார். அவுத்து விட்டுருங்கப்பான்ட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு நல்ல மனிதரா தெரிகிறாரு, தவிர அந்த பதிலையே உறுதியா இருக்கிறாரு. வேண்டாம், அவுத்து விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அவுத்து விடப்பட்டுருச்சு. அவுத்து விட்டு என்னமோ அவர் கயிறு தான் அவுத்து விட்டுட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் தன்னுடைய அன்பால இருக்க கட்டிட்டாங்க. நீ இஸ்லாத்தை ஏத்துக்கோ அப்படிலாம் சொல்லல. நீ என்ன கருதுற அப்படிதான் கிதாப்ல வருது. நீ என்ன நாடுற, அவுத்து விட்டுருட்டாங்க. அவுத்து விட்ட உடனே நேரா போறாரு. நேரா போய் இருக்கக்கூடிய மஸ்ஜித் பக்கத்துல இருக்கக்கூடிய கிணத்துல குளிக்கிறார். மஸ்ஜித் நபவி பக்கத்துல இருக்கக்கூடிய கிணத்துல குளிக்கிறார். குளிச்சு முடிச்சுட்டு வர்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தது சரி, புறப்பட்டு அவர் போறதுக்காக குளிக்கிறார் போல இருக்கு. அப்படி நேரா வர்றாரு. கையை கொடுங்கன்றார். கையை கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கைகளை பற்றி பிடித்து கொண்டு
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை ஒருவன் என்றும் அவனையே இறைவன் என்றும் அவனை தவிர இறைவன் யாரும் இல்லை என்றும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய தாங்கள் அல்லாஹ்வின் தூதர் தான் என்றும் நான் உறுதி கொள்கிறேன், சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் எல்லாம் கலங்கி விட்டது. அதுக்கு பிறகு சொன்னாரு பாருங்க, இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத முகம்னு சொன்னா உங்களுடைய முகம்தான். ஆரம்பத்துல இந்த உலகத்திலேயே இஸ்லாம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி இப்படி எல்லாம் மக்களை இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றதுனால ஆரம்பத்திலேயே எனக்கு உங்க மேல உள்ள அந்த வைரம், அத என்ன சொல்றது, அந்த பகை அப்படியே உள்ளத்துல கனண்டு கொண்டே இருந்தது. உலகத்துல உன் முகத்துல முழிக்கவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன் முகம்தான் எனக்கு ரொம்பவும் வெறுப்பிற்குரியதாக இருந்தது. ஆனால் யா ரசூலல்லாஹ், இப்போது சொல்கிறேன், உலகத்தில் என்னுடைய தாயை விட, தந்தையை விட, உலகத்தில் உள்ள அத்தனையும் விட உங்கள் முகம்தான் எனக்கு மிகவும் பிரியமானது அப்படின்னு சொன்னாங்களாம். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் முரண்டு பிடிச்சிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகைய, அவங்களுடைய அந்த எதிர்ப்பை காட்டிருந்தாங்கன்னு சொன்னா இப்படி ஒரு அற்புதமான மனிதர் இந்த உலகத்துல கிடைச்சிருக்க முடியுமா? அது மட்டுமல்ல, அவர் வியாபார தொடர்புக்கு போறாரு பாருங்க, அங்கெல்லாம் தீனை பரப்பினார், தன் மக்களுக்கு சொன்னார். ஒரு பெரிய பிரமுகர் அவர் அந்த யமாமா நாட்டுல. அந்த யமாமா நாடு முழுக்க தீன் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு தாயை உருவாக்கியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் அல்லவா? அதான் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும், உங்களுக்கு மத்தியில பிரிவினையை மட்டும் ஏற்படுத்தினார். அந்த உள்ளத்தை இணைங்க, உள்ளத்தை இணைச்சு அந்த உள்ளத்தை அல்லாஹ்வோடு இணையுங்கள் அப்படின்றதுதான் இந்த இடத்துல ஆண்டவன் சொல்லக்கூடிய தாரக மந்திரம். சகோதரர்களே, ஹம்ஸா ரலியல்லாஹு அவங்களுடைய மரணம் துயரமானது. உஹது யுத்த களத்தில் ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹுடைய மரணம் ரொம்பவும் துயரமானது. தந்தையின் வடிவத்தையே பார்க்காத முஹம்மது ரசூலுல்லாஹ் முழுமையாக தந்தையின் வடிவாக முற்றிலும் ரசித்தது, பிரியப்பட்டது ஹம்ஸாவை தான். அந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களை எப்படி கொண்டாங்க தெரியுமா? அல்லாஹ் அக்பர். வஹ்ஷி தான் மூலக்கர்த்தா. வஹ்ஷி ரலியல்லாஹு, அவர் ரலியல்லாஹு ஆறதுக்கு முன்னாடி வஹ்ஷி தான் மூலக்கர்த்தா. அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு மலை சின்ன குன்றின் பக்கத்தில் நான் அமர்ந்து கொண்டேன், மறைந்து கொண்டேன். ஹம்ஸா என்னை பார்க்காத மாதிரியே வந்துகிட்டு இருந்தார். ஹம்ஸா ரலியல்லாஹு பார்த்துட்டு வரல, எங்கேயோ வந்துகிட்டு இருந்தாங்க. இன்னைக்குதான் அந்த கிதாபுல பார்த்து இப்படி கொலை செய்திருக்கிறாரான்றது அப்பதான் நம்ம புரிஞ்சோம். நம்ம இவ்வளவு காலமா அம்பை வைத்து எழுதார் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்பதான் கிதாபுல எழுதுறாங்க, அவர் என்ன பார்க்காமே வந்தாரு. வந்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன்டா, ஈட்டி எடுத்தேன். ஈட்டி எறிவதில் நான் ரொம்பவும் சாதுரியமானவன், அம்பெறிவதிலும் ரொம்பவும் சாதுரியமானவன். அந்த ஈட்டியை எடுத்து அவருடைய அந்த மர்மஸ்தானத்திலே அடிச்சேன் அப்படின்ற. அல்லாஹ் பாதுகாக்க. ஏன்னா அதுல அடிச்சுட்டா முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, சப்த நாடியும் அடங்கிடும். கிதாப்ல எழுதுறாங்க, இங்க போய் அவருடைய அந்த பின் பகுதி இருக்குது பாருங்க, இந்த சைடு முதுகு கீழே, அது வழியா வெளியே வந்துச்சு அப்படின்னு எழுதுறாங்க. அப்படியே துடிச்சு, அதுதான் அவர்களுடைய மரணத்துக்கு காரணமாக அமைந்தது என்று வஹ்ஷி ரலியல்லாஹு அறிவிக்கிறார். அதுதான் அவர்களுடைய மரணத்துக்கு காரணமாக அமைந்தது. தாங்க முடியாது அந்த வலியை, எப்படி தாங்க முடியும்? உயிர் நாடி அல்லவா அது. அதற்கு பிறகுதான் ஹிந்தா ஜனாசாவை அறுத்துக்கிட்டு அந்த மாலை மாதிரி போட்டுக்கிட்டு ஆடினது கொண்டதெல்லாம். அன்பிற்குரியவர்களே, கடைசியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி என்ன சொல்றது, சிதைஞ்சு போய் உருகுலைந்து போய் கிடக்கக்கூடிய தன் தந்தையின் ஜனாசாவை பார்த்துட்டு சொன்னாங்க, வஞ்சம் தீர்ப்பேன்டாங்க. அதை 70 பேர் என்னமோ ஈடுபட்டாங்கன்னு நினைக்கிறேன். 70 பேரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 70 பேரை இதற்கு பதிலாக நான் பழி தீர்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. பழி தீர்ப்பேன், உடவே மாட்டேன் நான். என் தந்தையை இப்படி ஒரு அநீதத்தை பண்ணி ஒண்ணுமே இல்லாம முகத்தை கூட காட்டாம அவ்வளத்தையும் நாசமாக்கி கடிச்சு துப்பி, அதனால 70 பேரை நான் பழி வாங்க வேண்டும் கொந்தளிச்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா அமைதிப்படுத்தினான், சபர் செய்யுங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே கோபம் அப்படி தலைக்கேறிய கோபம். அதனால வஹ்ஷி என்ன பண்ணாருன்னு சொன்னா,
உகது யுத்தத்துல, உகது களத்துல இருந்து நேர மக்காவுக்கு காபிர்களோட சேர்ந்து போயிட்டார். அங்க போயிட்டார். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட உடனே இஸ்லாத்தை தழுவிட்டார். இஸ்லாத்தை தழுவி ரசூல்லா பக்கத்துல வரல, கொண்டுடுவாங்க. ஏன்னா எல்லாரும், ஏன்னா முக்கியமான மெயின் ஆளை இவர் தான் கொண்டு இருக்கிறார். அசதுல்லா, அல்லாவின் சிங்கத்தை கொண்டு இருக்கிறார். ரசூல்லா சொல்லுவாங்க அசதுல்லா. அப்படிப்பட்ட ஹம்சாவை கொண்டு இருக்கிறார். அதனால என்ன பண்றாருன்னு சொன்னா, மக்கால இருந்து அப்படியே தாயிஃபுக்கு போயிடுறார். தாயிஃப் இருக்குது இல்லையா, தாயிஃபுக்கு போயிடுறார். அங்கதான் வாழ்றாரு, மறைஞ்சு வாழ்றாரு. அப்ப தாயிஃப் வாசிகள்ல சில பேர் என்ன பண்றாங்கடா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல தீனை படிக்கவும் மார்க்க கல்வியை படிக்கவும் ஒரு குழு ஒன்று நியமனம் பண்ணி ஒரு ஜமாத்து போற மாதிரி அந்த குழு மதீனாவுக்கு வருது. மதீனாவுக்கு வரும்போது இவரை கூப்பிடுறாங்க. வஹ்ஷி நீயும் வர்றியான்னு சொல்லி கேட்கிறாங்க. என்ன கொன்னுருவாங்களேன்றார் அவரு. என்ன கொன்னுருவாங்களே ரசூலுல்லாஹ். கொல்ல மாட்டாங்கப்பா. ஏன் கொல்றாங்க? தூதுக்குழுக்களை கொல்ல மாட்டாங்க. அவங்கள நோக்கி வரக்கூடிய தூதுக்குழுவினரை எதுவும் செய்ய மாட்டாங்க, தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்படி வந்தவர் தான் வஹ்ஷி. வந்த உடனே அந்த தூதுக்குழுவோட இவர் இருக்கிறார். சொல்ல துல்லியமா கண்டுபிடிச்சாங்க. நீ வஹ்ஷி தானேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆமா நான் வஹ்ஷி தான். ஹம்சாவை கொன்ற வஹ்ஷி தானே நீ அப்படின்னா. ஆமா வஹ்ஷி தான். நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷம், ஆனால் முகத்தை தயவு செய்து இனிமேல் காட்டாதன்ட்டாங்க. முகத்தை இனிமேல் நீ காட்டும் போது என் தந்தையின் ஞாபகம் வந்து விடுகிறது. தலை வேறு, உடல் வேறு, சிதிலமடைந்த உறுப்புகள் வேறு அப்படின்னு சொல்லி கடந்தாங்களே, அந்த கோர காட்சி என் மனக்கண் முன்னால் வருகிறது. அதனால வஹ்ஷி, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது எனக்கு பெரிய சந்தோஷம், ஆனாலும் என் முன்னால் நீ அடிக்கடி வராதன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். இதயமே நொறுங்கி போச்சு அவருக்கு. என்ன நினைச்சாங்க தெரியுமா? தௌபாவை எப்படி செய்தாங்க தெரியுமா? அந்த நேரத்துல அழுதாங்க அல்லாஹ்விடத்துல. ரப்பே, எப்படி உன் மார்க்கத்தின் மிகப்பெரும் தூணை நான் இடித்து தள்ளினேனோ, உன் மார்க்கத்தின் போர்வாலை உடைத்தேனோ, அதே போல உன் எதிரியை, உன் மார்க்கத்தின் எதிரியை நான் உடைக்காமல் பிராச்சித்தம் தேட மாட்டேன் என்று சொன்னாங்க. காலங்கள் உருண்டோ, ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய காலகட்டம். அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹுடைய காலகட்டத்தில் முசைலமத்து இப்னு கத்தாப் அப்படின்னு சொல்லிட்டு, முசைலமான்னு சொல்லி ஒருத்தர் இருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போல நானும் நபிதான், எனக்கும் வஹி வருகிறது அப்படின்னு சொல்லி மக்களை குழப்பி நிறைய பேர் முர்தத்தாக ஆக்கூடிய அளவுக்கு வசீகர பேச்சுள்ளவன். அபூபக்கர் ரலியல்லாஹு தாங்க முடியல. என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டீம் ஒன்ன ஃபார்ம் பண்ணாங்க. அவனை கொன்னே தீத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் ஒன்ன ஃபார்ம் பண்ணாங்க. அவன் இருந்தான்னு சொன்னா இஸ்லாத்தில் பெரிய அளவுக்கு குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அந்த டீமுக்கு ஹெட்டா யாரை போட்டாங்கன்னா, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களை போட்டாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களை போட்டாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு டீமை கூட்டு போகும்போது அவங்களோட சேர்ந்துதான் முசைலமா போனாரு. போகும்போது அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்து சென்றார். எப்படி துஆ செய்து சென்றார்? ரப்பே, உன் மார்க்கத்தின் போர்வால நான் உடைச்சேன், அதற்கு பதிலாக இவனை கொள்வதற்குண்டான வாய்ப்பை எனக்கு தந்துவிடு, இவனை நானே முடிக்கிறேன் என்று சொல்லிட்டு சூளுரை செய்து கொண்டுதான் சென்றார்கள், துஆ செய்து கொண்டுதான் சென்றார்கள். அதே போல முசைலமத்து இப்னு கத்தாபை சாகடிக்கின்ற வரைக்கும் ஹஜ்ரத் வஹ்ஷி ரலியல்லாஹு அவர்கள் ஓயவில்லை. அவனை கொன்றொழித்த பிறகு ஆன்மீகமாக, மானசீகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலல்லாஹ், உங்கள் உள்ளத்தை குளிர வைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்கன்னு சொன்னா மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்றது வரலாறு. நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா, வஹ்ஷியை எப்படி சொல்லியிருந்தாங்க, 70 பேரை நான் பழி வாங்க வேண்டும், ஒருத்தரை கூட பழி வாங்கலையே. பெத்த தந்தைய இப்படி கொடூரமாக கொலை செய்து அதை இரத்த கலரியாக்கி, அதுவும் மட்டும் இல்லாம கடிச்சு துப்பி போட்டவனை கூட மன்னித்து தன் அன்பின் அரவணைப்புக்குள்ள கொண்டு வந்து அவனை ஒரு பெரிய மகானாக மாத்தினாங்க. அதான் பெரிய விஷயம். இந்த இடத்துல அவங்கள மன்னிச்சுட்டு விட்டுட்டு அப்படின்றது இல்ல, அவங்களை மிகச்சிறந்த மனித புனிதர்களாக மாற்றினாங்க, பிராச்சித்தம் தேட வச்சாங்க. நாளைக்கு ஆக்கிரத்துல வஹ்ஷி ரலியல்லாஹு தானே, ஹம்ஸா ரலியல்லாஹு நிப்பாங்க ஷஹீதா. அவர் ஷஹீதாக்குன வஹ்ஷி நிப்பாரு, ஆக்கிரத்துல வஹ்ஷி நிப்பாரு.
ஹம்சா ரலியல்லாஹு நிப்பாங்க. ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்க? கொன்றது வஹ்ஷியை கொன்றது, ஹம்சா ரலியல்லாஹு கொன்றது வஹ்ஷி தான். ஆனா ஆகிரத்துல ஹம்சாவையும் வஹ்ஷியையும் இணை பிரியாத தோழர்களாக இணைத்த பெருமை முஹம்மது ரசூலுல்லாஹை சார்ந்தது. இதை நாம பண்ணிட்டா போதும். ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது அந்த பிரச்சனைக்கு எண்ணெய் ஊத்தக்கூடாது. எப்பா என்னத்தை கொண்டு போறோம்னு சொல்லிட்டு இப்படி கடந்து களப்படி பண்ணிட்டு இருக்கிற, என்னதை கொண்டு போறோம்? நம்ம விடு, அல்லாஹ் இருக்கிறான், மன்னிச்சு விட்டு. இல்ல அவன் சொன்ன வார்த்தை இருந்துட்டு போகுதுப்பா, வார்த்தை அப்படியே காத்தோல போயிடும் போ அப்படின்னு இணைத்து வைக்க பழகணும். இடத்துல அல்லாஹ் அதுதான் விரும்புறான். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும், எங்கள் வாழ்க்கையில யாரையும் நாங்க பிரிச்சு வைக்க மாட்டோம். வனஹ்னு லஹு முஸ்லிமூன், நாங்கெல்லாம் முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்லி பெருமிதத்தையும் கண்ணியத்தையும் போற்றக்கூடிய இந்த வசனம் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. குர்ஆனுக்கும் மிகச்சிறந்த ஒரு அழகான ஒரு டர்னிங் பாயிண்டாக அமைந்திருக்கிறது. அல்லாஹ் உங்களையும் என்னையும் இந்த வசனத்திற்கொப்ப கொள்கையுடைய மக்களாக வாழ வைப்பானாக. இஸ்லாம் உயிர் உள்ள மட்டும் தீனை பரப்புவதோடு மட்டுமல்லாமல் மக்களிடத்தில் அன்பை விதைத்து பகைமையை ஒழிக்கக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹ்.